சிரிச்சு பார்த்தங்க. ஒரு ஆள் சிரிச்சா பைத்தியக்கார போட்டோம்மா. என்ன 2 பேரும் சிரிச்சா தான் சரியா இருக்கு. அப்படியா மந்திரி? மகாராஜா நலந்தானே? சுமாரா இருக்குங்க. சுமாரா இருக்கியா? நல்லா வாங்குறேன். நல்லா இருக்கிறீங்க. அப்படியா மாதவன்? மகாராஜா நான் சபையின் கண் பிரார்த்திக்கின்ற பொழுது நான் யார்? நீங்க யாரு? என்னுடைய சாம்ராஜ்யங்கள் என்ன? என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன? என்ன? ஒன்றன் பின் ஒன்றாக வஜனிப்பேன். சபை கொடுத்து சரியாக ஆமதிக்க வேண்டும். கரெக்டா புடிச்சது புடிச்சா அப்படி அடிக்கிறேங்க. ஆமா. என்னத்ரா புடிச்ச? என்னத்ரா அடிக்கிற? புடிச்சது புடிச்ச மாதிரி. தமிழ்ற கேன புண்டை. ஆறா 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 கேன புண்டங்க. எங்க பையனை பேசுறேங்க. தலைமால கவுரு பட்ட தலையை தூக்கிறான். பைத்தியக்கார புண்டை. கண்ணங்கன மறைச்சு விடுவேன். உங்க பையன் எங்க இருக்கடா கூட்டம்? எங்க பையன் செல்லுவேன். எப்பவுமா வருவான் கூட. ஒரு ஆள் தானே கூப்பிட்டாங்க. கூத்துனா கூட அப்படி பார்க்க மாட்டான். டிக்கெட் அடிச்சு நான் கிளம்பிடுவான். எப்போ பக்கத்துல உள்ள டிக்கெட் அடிச்சு ஒரு நாள் அடிச்சா சரி 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சோறு தின்னு சின்னமால படுத்தனா அவனும் பேசாத தொணமால படுத்து. சரி அப்புறம் 11 மணிக்கு எந்திரிச்சேன். எனக்கு முன்ன எந்திரிச்சுட்டான். ஏங்கப்பா எங்கடா எப்பா புறப்பட்டேன்னா டிக்கெட் அடிச்சு பாக்கணும். நானும் வரேன்டான்னா. வேண்டாடா நீ பொல்லாத பையன். பொம்பளைங்க எல்லாம் ஆடுவாங்க, அடித்தடி வரும், போலீஸுக்காரெல்லாம் இருப்பாங்க. வேண்டாடா ஏன்டா நான் அடி வாங்குறதுக்கு திறமை இல்லைன்னு நான் எதுவுமே செய்யறான்னு தலையை தூக்கி என் கையில சத்தி பையன் சத்தியத்தை கட் பட்டுவேன் அப்படின்னு போய் உட்காந்து பார்த்தேன். 2 மணி வரைக்கும் நல்லா தாங்க பார்த்தான். 5 பொம்பளை அம்மனத்தோட ஆனால சும்மா அப்படியே குச்சாட்ட எந்திரிச்சுக்கிட்டான். நானும் போய் ஆடுற கேடா கூதி என்ன கேக்குறான். வேண்டாடா போலீஸ்கார இருக்கிறாங்க அடிக்கடி வருன்னு. எந்த அடிக்கடி குளத்தினாலும் சரி போய் ஆடுவாங்கிறான். அடிக்கடி வந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லு அப்படின்னா மயிறு நல்லா வளர்த்திருந்தான். எங்க பையன் நான் கேளுவேன். குடுமி குடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு பருத்தி காட்டுல கால் மேல உட்காந்து தலைமாலையும் 9 குத்து குத்தேன். அவுக்கு தண்ணி விட்டுட்டான். அப்புறம் உட்காந்து பாக்குறேன் என்னன்னாலும் ஒரு பையன் அடிக்கலாமா அப்படி வந்து இன்னொரு நாள் வந்து 2வது பாக்குறேன். எங்க 3 மணி நேரமா பாக்குறேன் 15 பொம்பளை அம்மனத்தோட வர்றா தலையை தூக்கல. ஏண்டா செல்வா ஏண்டா ஆச்சு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும்டா கேன புண்டாங்கிறாங்க. இன்னும் 1.5 மணி நேரமா? அப்பதான் அந்த தெம்பு வருமா. எதுக்குடா அப்படி ஒரு பையனை பிடிச்சி அடிக்கலாமா? நீலாம் பிள்ளை பத்தியோ கொல்லி பத்தியோ பையன் முறுக்கணும் அப்படி கொட்டல கடலாம் வந்துற மாதிரி முறுக்கிறான். கம்மலடா கேடா கூடி போட்டோம். ஏண்டா நீங்கெல்லாம் அந்த பையனை வச்சிருக்க கூடாது. உடனே அந்த பையனை வீட்டு கம்பிட்டு போகணும். தமிழர் ஞாயிற்றுக்கிழமை கறியடி தின்னு அங்க என்ன தட்டி கொடுக்குற எங்காலு அப்படியா? மாதவா பேசுகின்ற வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். நாடகம் பெரிய நாடகம் இன்று வைக்கப்படுது. இப்பேற்பட்ட மேடை தண்ணிலே பெரியோர்களா நிச்சயிக்கப்பட்டு இன்று நம்மால் அரங்கேற்று செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் கோவலன் திருக்கல்யாணம். கோவலன் திருக்கல்யாணம் மாதவி பரி. மாதவி பரி அப்படின்னா மாதவி சதுர்நாட்டியம் என்று சொல்லலாம். பூத்தியா மாப்பிள்ளை எவ்விதமா இருக்கிறான். பூத்தியா வைக்கிறோம் என்ன எப்படி கடைசியில போறான் அப்படிங்கிறது தெரியல. அப்படியா? அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட நாடகத்திலே தற்பார் வாயிலாக நான் வந்தேன். என்னுடைய பேர் என்ன? என்னுடைய விருத்தாங்கள் என்ன? ரஜினி கேட்டுமா சொல்கிறேன் வா. Manda nada.
தெரிந்ததா? ஒருத்தருக்கு கூட தெரியலீங்க. ஒருத்தர் ஏண்டா பூரா சீலை கட்டி மறைச்ச மாதிரி இருக்குது. யாரு காட்டுறா? கட்டி இதானே தெரியலையாங்கிற. நான் வச்சிருத்தது உனக்கு தெரிந்ததா என்றேன். அத நீங்க சொன்னது ஆமா. ஒன்று புரியவில்லைங்களே. மாதவா, ஆ, திருக்கடையூர் பட்டினத்தை ஆ, ஆ. எப்படி திருக்கடையூர் பட்டணத்தை திருக்கடையூர் பட்டினத்தை ஆ, ஆ. சகத்துடன் பரிவாரணம் செய்து வரக்கூடிய மன்னாதி மன்னன் மன்னாதி மன்னன் மகுடமுடி தாங்கிய வேந்தன் வேந்தன் செங்கோல் கையில் பிடித்து ஆ, ஆ. நீதிநெறி தவறாமல் தவறாமல் அரசாட்சி செய்து வரக்கூடிய என் பெயர் என்ன தெரியுமா? பெயர் என்ன? என் பெயரோ தேக்கராஜ் என்று தெரிவிக்கலாம். தேக்கு ராஜரிக்கே. தேக்கு ராஜரிக்கே. மகாநாத்துவா மகாராஜா கொஞ்சம் அப்படி நாக்கு மல்லி. உங்க பெயரோ தேக்கராஜராக இருந்தால் உங்க நாடோ திருக்கடையூர். அண்ணா வந்து பாத்து பேச முடியாது. கடுத்து பொண்ணிலாம் வலிக்குது. நீ குமிஞ்சோ கீழே உட்காந்துக்கிறியா? செய்யலத்தான் உட்காந்து செய்வேன். ஆடையில பிடிச்சா நிற்பேன். மாதவா, இந்த தேக்கு ராஜனை உன் தாய் தந்தை யாருங்க? என்ன அப்பா? அம்மா. என்ன அப்பா? அப்பா. தெரியுமா? யாரு? ஆறு யாரு? ஆறு என்னடா? யாரா இருப்பாங்க? நீ அடிக்கடி அடிக்கடி நெருக்கடி செய்கிறாய். அப்படி நெருக்கடி செய்தால் என் கோபத்தை தூண்டுவது போல் இருக்கிறது. வேண்டாங்க வேண்டாங்க. நாம கோபம் என்ன பண்றது? உன் தாயும் தந்தை யாரு? என் மாதா பிதா யார் தெரியுமா? யாரு? இல்லையா? தம்பி டேய் டேய் தேக்கு ராஜா. தேக்கு ராஜாங்கிறதாங்க தேக்கு சட்டம். தேக்கு சட்டமா? ஏய், என் தாயார் என் தாயோ கோமலவல்லி. அட தாயார் கோமனவல்லி. கோமனவல்லி இல்ல நன்றாயிரம் இல்ல. யாருங்க கோமனம் கட்டுற கூட பெஸ்பூர் வச்சுக்கிறாங்களே. அப்படி அல்லப்பா. கோமகவல்லி. என் தாய் கோமகவல்லி. கோமதவல்லி. உன் தந்தையார்? என் தந்தையோ சுந்தரராஜன். சுந்தரராஜன். சுந்தரராஜன் பெற்றெடுத்த செல்வமுள்ள மைந்தன். ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் அந்தஸ்துக்கும் அருமைக்கும் பெருமைக்குரியவன் நான் ஒரே ஒரு மகன். ஒரே மகன். ஆமா, தேக்கு ராஜா. தேக்கராஜன். அப்ப நான் தேக்கராஜனாக இருந்தாலும்
திருக்கடையூர் பட்டினத்தை ஆண்டு வந்தால் நான் ஆண்டு வந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்? என்னடா நினைச்ச? ஒரு மன்னன் ஒரு நாட்டை பட்டம் தரித்து ஆள வேண்டுமாயின் ஒரு மகாராணி தேவை. அவன் கல்யாணம் பண்ணாதான் அவனை பட்டத்துக்குரியவன். ஓ, கல்யாணம் செஞ்சு மகாராணியை தேடிக்கிட்டு தான் பட்டத்துக்குரிய. ஆமா, சரிங்க. அப்படி நான் காலாகாலத்தில் நான் கல்யாணம் செய்த மங்கையார் மனைவி பேர் என்னங்க? சொல்லட்டுமா? சொல்கிறேன் வா. உன் மனைவியின் பேர் என்னங்க? என் மனைவி ஒரு ஆடவன் ஒரு கன்னியை திருமணம் செய்யணும்னா பொருத்தங்கள் பார்ப்பாங்க. ஆமாங்க. எப்படி பொருத்தம் பார்ப்பாங்க? எத்தனை பொருத்தம்? 10 பொருத்தம். 10 பொருத்தம். ஆமா. பேர் பொருத்தம், கழுத்து பொருத்தம், பால் பொருத்தம். ஆம், அப்படி 10 பொருத்தம் பார்ப்பாங்க. பால் புண்ண குழந்தை இருக்குதானே? ஆம்பளைக்கு இடுப்பு கயிறு, பொம்பளைக்கு இடுப்பு கயிறு, ஆம்பளைக்கு புடுக்கு கயிறு. நடுமண்டல வெட்டி போடுவாங்க. அப்படிதான் பார்ப்பாங்கல்ல. அப்படி பேர் பொருத்தம் பார்த்து என் தந்தையாகப்பட்டவர் கல்யாணம் செய்து வைத்தார். அந்த காலத்துல பொருத்தம் பார்த்தாங்க. ஆமா, அப்பதான் ஜாதகம் தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம். அப்படியே இந்த பொருத்தம் இருந்தா சரி. 10 பொருத்தங்கள் சரியா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கபடி வாக்கு கூட கேட்பாங்க. ஆமா, மாதவா கபடி சொன்னால் உடனே மரணமாகுமா, ஆடிய பீட தங்குமா, பொண்ணு புள்ள புண்டையும் நாய் மாதவா, அப்படி அல்ல. என் மனைவியார், என் மனைவியோ தேக்குராணி. ஓ, சேத்திராணி. தேக்குராணி. என் தேவியோ தேக்குராணி. தேக்குராணி பேர் பொருத்தத்துடன் என் தந்தை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தார். தேக்குராஜா, தேக்குராணி, சேத்திராணி, தேக்குராணி. தேக்குராணி. அப்படி இருந்தாலும் இன்று நான் அரசபையில் அமர்ந்தால் என்னை தேடி யாராவது வந்தா அது சீக்கிரம் அறிக்கை செய்யும். வந்திருக்கிறாங்க. என்னடா சொல்ற? யார் வந்தா?